அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இலவச வார தேர்வுகள் சரிங்களா, ஃப்ரீ டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். அந்த டெஸ்ட்ல கொஷின் ஒரு 100 கொஷின் தமிழ் கொடுத்துருக்கோம் சரிங்களா. அந்த 100 கொஷின்ல தமிழ் இருக்கு சரிங்களா. டைரக்டா கொஷின் போயிடலாம், பார்த்தலாம். கொஷினோட சொல்யூஷன் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பிரித்தெழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. பிரித்தெழுதுகளை ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, பாடான் திணை அப்படிங்கிறாங்க சரிங்களா. பாடான் திணை அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா, பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை 3 சிலபிளா உடையுது சரிங்களா, 3 சிலபிளா உடையுது. அப்ப ஆன்சர் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல தான் இருக்கு. பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை தான் பாடான் திணை சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வருது பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் வருது சரிங்களா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க, டிரான்ஸ்லேஷன்ல கொடுத்துருக்காங்க மொழிபெயர்க்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மொழிபெயர்க்கல டாட்டோனிமி அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அந்த வார்த்தையுடைய சரியான அர்த்தம் தான் எடுத்திருக்காங்க. கேட்டிருக்காங்க, பேரின பெயரும் சிற்றின பெயரும் ஒரே மாதிரியாக இருத்தல் அப்படிங்கிறது தான் டாட்டோனிமி அப்படிங்கிறோடைய அர்த்தம். ஆன்சர் என்ன கிடைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2 and 3 தான் கிடைக்குது. ஆப்ஷன் எங்க இருக்குன்னா செகண்ட் கொஸ்டினுக்கு சி தான் ஆன்சர் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்க, 3வது கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. மேக்சிமம் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் எதுல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா பழமொழிகள், சொலவடைகள், முதுசொல்கள் இதுல இருந்தா எடுத்துக்கிறாங்க சரிங்களா. இப்போ கொடுத்துருக்காங்க, முளையிலே விளையும் தெரியும் பயிர் அப்படின்னு சொல்லிட்டு மிக்சடா இருக்கு வார்த்தை. இப்போ ஈஸியா போட்டலாம். இப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா விளையும் பயிர் முளையிலே தெரியும் அப்படிங்கிறதான் சரியான ஆன்சர். இது ஈஸியா போடக்கூடிய ஆன்சர் தான். அப்ப கொஸ்டின் நம்பர் 3க்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைக்குதுன்னா ஆப்ஷன் சி தான் கிடைக்குது சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 4வது கொஸ்டின், ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள். அப்ப பல சொற்கள் இங்க இருக்கு. அப்ப இதெல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு பொருளை தரணும். அப்ப கொடுத்துருக்காங்க பாருங்க, பிணக்கு, சிறு துரும்பு, குற்றம், இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா அரிசில் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு கீழே தான் வருது. அப்ப அரிசில் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா ஆப்ஷன் சில இருக்கு. அரிசில் இதுதான் கரெக்ட் சரிங்களா. சாரி, அரில், அரிசில் கிடையாது. அரிசில்னா சோறு போயிடும். அரில் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு கீழே தான் வருது சரிங்களா. அப்ப 4வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சி தான் கரெக்ட். அரில் அப்படிங்கறத கரெக்ட் சரிங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல அலரி மற்றும் அரளை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ரெண்டும் லைட்டா பார்த்து வச்சுங்க. ஒண்ணும் கிடையாது, அரளிப்பூ அப்படிங்கிற ஒரு ஃபிளார் இருக்கு சரிங்களா, ஃப்ளவர் இருக்கு. அரளிப்பூ அதை வச்சு சொல்லக்கூடியதான் என்ன சொல்றோம் அப்படின்னா அலரி மற்றும் அரளை அப்படின்னு சொல்லக்கூடியதான் அரளிப்பூ. அரணம்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. அரணம்ங்கிறது ஒண்ணும் கிடையாது, அரண் அப்படின்னு சொல்றோம். அரண் அப்படின்னால என்ன சொல்றோம்னா கோட்டை. அரண் தான் என்ன ஆகுது அப்படின்னா அரணம் ஆகுது. ஈஸியா எடுக்கலாம் சரிங்களா. அப்போ 4th கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா அரில் அப்படிங்கிறதான் பிணக்கு, சிறு துரும்பு, குற்றமாகுது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க, உரம். உரம் அப்படின்னு கேட்கலாம், உர அப்படின்னு கூட கேட்கலாம் சரிங்களா. அது பழைய கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா உர அப்படின்னு கேட்டிருக்காங்க, உரம்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்ப உரம்னாலும் உரனாலும் ரெண்டு ஒரே அர்த்தம் தான். என்ன தருது அப்படின்னா இரு பொருள்ல வலிமை ஒன்னும், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எரு அப்படின்னு ஒண்ணு தருது சரிங்களா. வலிமை அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா எரு அப்படிங்கிற அர்த்தம் தான் தருது. இப்ப கொஸ்டின் நம்பர் 5க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் என்னன்னா சி தான் ஆன்சர். உரம் எல்லாம் உர எப்படி வேணா கேட்கலாம். அப்ப ரெண்டுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஒண்ணு வலிமை, இன்னொன்னு என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எரு அப்படின்னு சொல்லக்கூடியதான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 6வது கொஸ்டின், ஒளி மரபை தேர்ந்தெடுக அப்படிங்கிறான். இப்ப ஒளி மரபை தேர்ந்தெடு அப்படிங்கும்போது தவளை அப்படின்னால என்ன ஆகுது அப்படின்னா கத்தும். தவளை கத்தக்கூடிய சவுண்டு தான், ஈஸியா எடுக்கலாம். பாம்பு அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா சீரும். இதே வந்து பாத்தீங்கன்னா தேவாங்கு, குரங்கெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா அழப்பும். அப்போ ரெண்டுமே மாத்திருக்கு. பசு அப்படிங்கிறது கத்தும், கதரும் அப்படிங்கிறோம் சரிங்களா. அப்போ ஆப்ஷன் 6வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 7 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, தவறான நிறுத்தற்குறிகளை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இனியன் அப்படின்னு ஒரு கேரக்டர் நன்கு படித்தான் அப்படிங்கிறது என்ன பண்றாங்கன்னா கோலன் வச்சிருக்காங்க. அதனால் தேர்ச்சி பெற்றான் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா தான் இருக்கு, புக்ல அப்படியே இருக்கு, ஸ்கூல் புக்ல அப்படியே இருக்கு. செகண்ட் பாருங்க, ஐயா. ஐயா அப்படின்னு சொல்லிட்டாலும் அந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னா கமா அப்படிங்கிறது வரும் சரி சரிங்களா. ஐயா, அம்மீர், இது கரெக்டா இருக்கு, ஆச்சரியக்குறி கரெக்டா இருக்கு. ஐயா அப்படிங்கும் போது என்ன வரணும் அப்படின்னா கமா வரணும். அப்ப அது தப்பா இருக்கு. அப்ப கொஸ்டின் நம்பர் 7க்கு செகண்ட் ஆப்ஷனே கிடைக்குது. எதுக்கும் பாத்தீங்கன்னா சி பாருங்க, அன்புள்ள நண்பா, கமா போட்டிருக்காங்க, ஈஸி தான். அது என்ன அப்படிங்கும்போது கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க, ஈஸி தான், கரெக்டா போடலாம். அப்ப ஐயா அப்படிங்கும்போது கமா வரணும், அதான் நமக்கு சரியா இருக்கும். அப்ப நமக்கு தவறானதான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 7க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்க, சரியான இணைகளை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க. இப்ப ராமநாதபுரம் அப்படிங்கிறத ஊருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா
முகவை அப்படிங்கிறது கரெக்டானா கரெக்ட் தான். சரிங்களா? அப்ப ராமநாதபுரமே முகவை தான் ஆகுது. அப்ப கொஸ்டின் நம்பர் 8க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். செகண்ட் பாருங்க, திருத்தணி அப்படிங்கிறது தணிகை ஆயிரும், வேதாரண்யம் அப்படிங்கிறது வேதை ஆயிரும், மாத்தி இருக்கு. கருவூர் அப்படிங்கிறது கரூர், அதான் நமக்கு மாறி இருக்கு, அது ஈஸியா எடுக்கலாம். கொஸ்டின் நம்பர் 8க்கு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா ஏ தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்க, 9வது கொஸ்டின், வினை மரபை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க. அப்ப வினை மரபை தேர்ந்தெடுக்கல, தீ அப்படிங்கிறது எரி, அப்ப எரி அப்படிங்கும்போது இந்த ரீ வருது, தீ அப்படிங்கிறது எரிதல். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று நமக்கு தப்பா இருக்கு, எடுக்க முடியாது. செகண்ட் பாருங்க, செய்தித்தாள். செய்தித்தாள்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா படிக்கிறது கிடையாது, வாசிக்கிறோம். வாசித்தல் அப்படிங்கிறது 4th ஆப்ஷன் இருக்கு. பாட்டு அப்படிங்கிறது வாசிக்கிறது கிடையாது, பாட்டு அப்படிங்கிறது படிக்கிறது, அதான் பாட்டு படி அப்படிங்கிறோம். அப்போ 2வது 4வது அப்படியே மாத்திருக்கு. 3வது பாருங்க, நார் அப்படிங்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னா நாறு கிழிக்கிறோம், ஈஸியா போடலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 9க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்குன்னா ஆப்ஷன் சி தான் கிடைக்குது. சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 10வது கொஸ்டின், சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க. அசோசியேட்டிவ் ரீட்ரைவல் அப்படின்னு கொடுக்குறான். அப்ப ரீட்ரைவல் அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா மீட்பு தான். கரெக்டானா கரெக்ட் தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்னே கரெக்டா இருக்கு. செகண்ட் பாருங்க, அசோசியேட்டிவ் டாக்குமெண்ட். டாக்குமெண்ட் அப்படின்னால என்ன சொல்றோம் அப்படின்னா ஆவணம். அப்ப செகண்ட் இருக்கிறவங்களுக்கு தேர்டா இருக்கு, அப்ப 2வது தப்பா இருக்கு. அடுத்து பாருங்க, அசோசியேட்டிவ் இணை மட்டும்தான். அசோசியேட்டிவ் மெமரி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா எங்க இருக்குன்னா நினைவில் இருக்கு. அப்போ 2வது 3வது 4வது எல்லாமே அப்படியே ஆல்டர்னேட்டிவா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்னே வந்து பாத்தீங்கன்னா அசோசியேட்டிவ் ரீட்ரைவல் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டா தான் இருக்கு. அதான் என்ன சொல்றோம்னா இணை மீட்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அப்ப கொஸ்டின் நம்பர் 10க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னா ஏ தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 11 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொருந்தா சொல்லை கண்டறிய அப்படிங்கிறாங்க. பொருந்தா சொல்லை கண்டறிகளை என்ன கொடுத்துருக்காங்கன்னா வரம்பில் ஞானம், நாமமின்மை, ஆயுளின்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வார்த்தை, இழிவு மறவல், சாரி இவிழி மறவர், இவிழி மறவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கக்கூடிய 3மே வந்து பாத்தீங்கன்னா வரம்பில் ஞானம், நாமமின்மை, ஆயுளின்மை. ஈசன், ஈசன்கிற நமக்கு கடவுள் படிக்கிறோம். ஈசன், ஈசனுடைய குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 குணங்கள் படிக்கிறோம். சரிங்களா? வரம்பில் இன்பம், வரம்பில் ஞானம், வரம்பில் அறிவு அப்படின்னு சொல்லிட்டு வரம்பில் ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8, வரம்பிலே ஒரு 4, இன்மையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4, டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 8 படிக்கிறோம். அப்ப 8ல வரம்பில் ஞானம் இருக்கு, நாமமின்மை இருக்கு, ஆயுளின்மை இருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா இவிழி மறவர் அப்படிங்கிறது என் பேர் ஆயம் அப்படின்னு படிக்கிறோம். என் பேர் ஆயம் 8 பேர் இருக்கக்கூடியது, 5 பேர் இருக்கக்கூடியதெல்லாம் படிக்கிறோம், மணிமேலாம் படிக்கிறோம், அதுல வரக்கூடியதான். அப்போ ஆப்ஷன் 4th மட்டும் வராது. 11வது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். இவுளி மறவர் அப்படிங்கிறது என் பேர் ஆயிரத்துல வரக்கூடியது. சரிங்களா? 8 பேர் இருக்கக்கூடியதுல வரக்கூடியது. மீதி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 8 பேர் ஈசனின் குணங்கள், அதான் சிவன். சரிங்களா? சிவன், சிவனுடைய குணங்கள் எல்லாம் ஈசனின் குணங்கள், எப்படி வேணா வச்சுக்கலாம். சரிங்களா? ஈசன், ஈசனின் குணங்கள்ல வரக்கூடியது 8 குணம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 12வது கொஸ்டின் என்ன கொடுத்துறாங்கன்னா ஃப்ளோ சார்ட். ஃப்ளோ சார்ட் அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா பாய்வு படம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து பாருங்க, ஃப்ளோ கண்ட்ரோல். ஃப்ளோ கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாய்வு கட்டுப்பாடு. அடுத்து ஃப்ளாப்பி டிஸ்க். ஃப்ளாப்பி டிஸ்க் அப்படிங்கிறது நெகிழ்வு வட்டு. அடுத்து ஃபிளஸ், FLUSH, ஃபிளஸ் அப்படிங்கிறது வழித்தடு அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அப்ப மேட்ச் பண்ணோம் அப்படின்னா 4, 2, 3, 1 அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா ஆப்ஷன் சில இருக்கு. இதுதான் கரெக்ட். சரிங்களா? அப்போ 12th கொஸ்டினுக்கு 12வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 13வது கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா வல்லினம் மிகும் இடங்களை தேர்வு செய்ய அப்படிங்கிறான். எந்தெந்த இடத்துல எல்லாம் வல்லினம் மிகுது அப்படிங்கிறான். 6ஆம் வேற்றுமை விரின்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? 6ஆம் வேற்றுமை விரி கிடையாது, 6ஆம் வேற்றுமை தொகைகளை தான் வல்லினம் மிகுது. அதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, புலி கூட்டல் தோல் அப்படி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்போ புலித்தோல்னா புலியின் அது தோல் அப்படின்னா படிக்கிறோம். அப்போ 6ஆம் வேற்றுமை தொகையில தான் மிகும், விரியில மிகாது. அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பு. 2வது பாருங்க, இரு பெயரொட்டு பண்பு தொகை மிகுமானா மிகும். சரிங்களா? என்ன சொல்றோம் அப்படின்னா சாரை பாம்பு. சரிங்களா? அப்ப சொல்லலாம், எக்ஸாம்பிள்லாம் சொல்லலாம். வன்தொடர் குற்றியல் உரத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகுமானா மிகும், அதுவும் கரெக்ட் தான். அடுத்து பாருங்க, ஆய், என, இனி, ஆக முதலீட்டை சொற்களை கொண்ட இந்த மாதிரி இடத்துல என்ன ஆகுதுன்னா வல்லினம் மிகுமானா மிகும். அப்போ 1 மட்டும்தான் தப்பு, மீதி எல்லாமே கரெக்ட். அப்ப 2, 3, 4 மிகுமானா மிகும். ஆப்ஷன் எங்க இருக்குன்னா செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. சரிங்களா? செகண்ட் ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. அப்ப 13வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். சரிங்களா?
கொஸ்டின் நம்பர் 14 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பாவலரேறு பெருஞ்சித்தனாருடைய எழுதாத நூல்கள். பாவலரேறு பெருஞ்சித்தனார் நிறைய நூல் எழுதியிருக்காரு சரிங்களா. அதுல எந்த நூல் எழுதலைன்னு கேட்டிருக்காங்க. கனிச்சாறு அவர் எழுதுனதான், 8 தொகுதிகளால் ஆனது, ஐயை அவர் எழுதுனதான், தனித்தமிழ் இயக்கத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிறது அவர் எழுதுனதான். ஆனா என் சுவை 60 கிடையாது, என் சுவை 80 தான் எழுதியிருக்காரு. இப்ப அது மட்டும் நமக்கு கிடையாது. 14வது கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 15 கலை சொற்களில் தவறானதை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க. எது தப்புன்னு தான் கேட்கறாங்க பாருங்க. சப்சிடி அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா நல்கை. சப்சிடினா நல்கை கரெக்டானா கரெக்ட். ரெண்டாவது பாருங்க சீலிங் உச்ச வரம்பு அப்படின்னா சைலிங், CEILING சைலிங்னா உச்ச வரம்புனா கரெக்ட். அடுத்து சர்க்குலர் அப்படின்னாலே சுற்றறிக்கை கரெக்டானா கரெக்ட். அடுத்து பாருங்க சப் ஜூனியர் அப்படின்னா மூத்தோர் கிடையாது, இளையோர் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. கீழே இருக்காங்க சரிங்களா சின்ன பசங்க, சப் ஜூனியர் இளையோர், மூத்தோர் கிடையாது. அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 15வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 16 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு வார்த்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல எது கரெக்டா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கற்றாருள் கற்றார் எனப்படுபவர் கற்றார் முன் என்ன பண்றான் அப்படின்னா தான் கற்றதை வெளிப்படுத்தக்கூடியவன் தான் படிச்சவன் கழகு. திருக்குறளை சொல்லுது. படிச்சவனுக்கு என்ன அழகு அப்படின்னா படிச்சவன் முன்னாடி தான் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம படிச்சதை வச்சு பேசணும். படிக்காமட்ட போயிட்டு நம்ம இங்கிலீஷ் பேசணும்னா அவங்களுக்கு புரியாது. அப்ப நம்ம அது நமக்கு வேஸ்ட் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதான் கற்றாருள் கற்றார் எனப்படுபவர். படிச்சவன் அப்படின்னு சொல்லி யாரை சொல்றோம் அப்படின்னா படிச்சவங்கிட்ட நம்ம படிச்சதை பேசணும். அததான் வந்து பாத்தீங்கன்னா படிச்சவனுக்கு அழகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு திருவள்ளுவர். அப்ப 16வது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 17 வினா எழுத்துக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 5 எழுத்து நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருக்கோம். ஏ யா ஆ ஓ ஏ அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதலிலும் இறுதியிலும் வரக்கூடியது. ஃபர்ஸ்ட்லையும் வரும் லாஸ்ட்லையும் வரும். எந்த எழுத்துன்னு கேட்டிருக்காங்க. அது ஏ மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மொழிக்கு முதலிலும் வரும் இறுதியிலும் வரக்கூடிய எழுத்துக்கள்ல நெடில் எழுத்து ஏ தான் இருக்கு. அப்போ 17வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி தான் கரெக்ட் சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 18 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சேர்த்தெழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆத்தி கூட்டல் சூடி அப்படிங்கிறது 2 சேர்த்துனா அப்படின்னா ஆத்தி சூடி ஆகுது. ஆத்தி சூடி என்ன இருக்குன்னா ஆப்ஷன் செகண்ட்ல இருக்கு. அதான் கரெக்ட். ஆத்தி கூட்டல் சூடி ஆத்தி சூடி. ஆத்தி சூடி வருமா அப்படிங்கிறது ஆத்தி சூடி தான் நமக்கு ஆன்சரா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இப்போ 18வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் தான் கரெக்ட் சரிங்களா. எதுக்கும் செக் பண்ணிக்கலாம் ஓகேவா. 18வது கொஸ்டின் மட்டும் ஓகேங்களா கரெக்ட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 19 கலைச்சொல் அறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அக்ரானமி படிக்கிறோம். அக்ரானமி அப்படின்னால என்ன சொல்றோம் அப்படின்னா உளவியல் சரிங்களா. அக்ரானமி அப்படின்னாலே உளவியல் தான். நமக்கு விவசாயத்தை பத்தி சொல்லக்கூடியதான். ஃபாஸ்ட் இருக்கக்கூடிய உளவியல் அப்படிங்கிறது சைக்காலஜி சம்பந்தமா போயிடும். வேளாண்மை அக்ரிகல்ச்சர் சம்பந்தமா போயிடும். வேளாண்மை தொழில்நுட்பம் வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜில போயிடும் சரிங்களா. இப்போ அக்ரானமி அப்படின்னாலே உளவியல். அப்போ 19வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா சி தான் கரெக்ட் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்க 20 குறில் நெடில் மாற்றத்திற்கான தவறான இணை எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க அலரி அப்படிங்கிறது அலரிப்பூ. இப்பதான் நம்ம பார்த்திருக்கோம். அரளைப்பூ இல்லைன்னா அலரிப்பூ கரெக்ட் தான். அடுத்தது 2வது அலரி அப்படிங்கும்போது அழுது கரெக்டா தான் இருக்கு 1. 2வது பாருங்க அனல் அப்படிங்கிறது தாடி, அனல் அப்படிங்கிறது நெருப்பு கரெக்டா தான் இருக்கு. அடுத்து பாருங்க கணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா கூட்டம், கணம் அப்படிங்கிறது பாரம். அப்போ ஆப்ஷன் சியே தப்பா இருக்கு. 4th ஆப்ஷன் எதுக்கு செக் பண்ணிடுவோம். வள்ளை அப்படிங்கிறது விரைவு, இன்னொரு வள்ளை அப்படிங்கிறது ஒரு வகையான கொடி வகையை சார்ந்தது. அப்ப எது நமக்கு தப்பா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான் தப்பா இருக்கு. அதான் நமக்கு குறில் நெடில் மாற்றத்திற்கான தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. 20வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் தப்பு ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க 21 பொறுத்துக கொடுத்துருக்காங்க. பொறுத்துகளை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாழை அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா இளம் பெண்ணு தான். இது ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஸ்டின் தான், முன்னாடி டெஸ்ட்லயே பார்த்துருக்கோம். செகண்ட் வாழை அப்படிங்கும்போது என்ன சொல்றோம் அப்படின்னா செகண்ட் வாழை என்னவா இருக்கு அப்படின்னா மர வகை இங்க இருக்கு. மர வகைன்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் வாழைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தயிர் போடலாம்னா தயிர் போடலாம், பிசை போடலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புற்றும் போடலாம் சரிங்களா. மர வகைன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தயிர் புற்று இதெல்லாம் போடலாம் சரிங்களா. புற்று அதே மாதிரி பிசை இது போடலாமா போடலாம். அடுத்து பாருங்க தேர்டு ஒண்ணுக்கு தான் வாழைனா வாழை மரம்
சரிங்களா? இப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் கரெக்ட். அப்போ 21வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்க 22. ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக அப்படின்னு கொடுக்குறான். ஒளி வேறுபாடு அறிந்துல ஃபர்ஸ்ட் சுண்ணம் 2 சுழி இன் அப்படின்னா சுழியம்னு அர்த்தம். ரெண்டாவது வருங்க 3 சுழி இன் சுண்ணம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சுண்ணாம்புன்னு அர்த்தம். அப்ப 22வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டா கிடைக்குது. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்க 23. மெட்ரோலஜிக்கல் அப்படிங்கிறாங்க. மெட்ரோலஜிக்கல் அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா வானிலை ஆய்வு, அதான் நம்ம சொல்றோம் மெட்ரோலாஜிக்கல். சரிங்களா? அப்போ வானிலை ஆய்வு. அப்போ 23வது கொஸ்டினுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 24 என்ன கொடுத்துருக்காங்கன்னா சந்திப்பிழையற்ற தொடர் எதுவும் கேட்டிருக்காங்க. இப்போ சந்திப்பிழையற்றனாலே தப்பா இல்லை, கரெக்டா இருக்கிறத எடுக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டைரக்டா ஆன்சருக்கு போயிடுவோம். புரட்சி பூக்கள் இப்பு வர வேண்டும். அப்ப இங்க இருக்கு. அப்ப சி மட்டும் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது புரட்சி பூக்கள் பூத்து இக்கு இருக்கு, எல்லா பக்கமே இக்கு இருக்கு. பூத்து குலுங்கிய புதுவையில் புரட்சி கவிஞர், அப்ப இக்கு வரணும். அப்ப இது கேன்சல் பண்ணிடலாம். இக்கு இல்ல, இது இருக்கு, இது ஆல்ரெடி கேன்சல் பண்ணிட்டோம். ஓகே ரைட். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தோன்றினார் அப்படின்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? அப்ப புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தோன்றினார். அப்ப இங்க பாருங்க, இங்க இக்கு இல்லை, அப்ப இங்கே கேன்சல் ஆயிரு. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். புரட்சி பூக்கள் பூத்து குலுங்கிய புதுவையில் வந்து பாத்தீங்கன்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தோன்றினார் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்ப 4th. சரிங்களா? 24வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 4th தான் கரெக்ட் இங்க இருக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 25 பாருங்க. பொருந்தாததை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க. எது வந்து பொருந்தலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரசன் வந்தது அப்படிங்கிறது திணை வலுவான வலுனாலே தப்பு இருக்குன்னு அர்த்தம். கரெக்ட் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு. இப்போ அரசன் வந்தது அப்படிங்கிறது திணை வலு, நமக்கு வந்தது பார்த்தீங்கன்னா ஆடு மாடு தான் வந்ததுன்னு சொல்றோம், அக்ரிணை பெயர்கள் தான். கபிலன் பேசினான் அப்படிங்கிறோம். கபிலன் பேசினான், அப்போ பால் வலுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட். அடுத்து பாருங்க குயில்கள் கூவியது என்பலுன்னு கொடுத்துருக்காங்க. கமலா சிரித்தாய் அப்படிங்கிறது இடவலுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப எது நமக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் தான் நமக்கு ஆன்சரா இருக்கு. கபிலன் பேசினான் அப்படிங்கிறதான் நமக்கு கரெக்ட். சரிங்களா? கமலா சிரித்தாய் வராது, சிரித்தாள், அதெல்லாம் நமக்கு இடவல். இது எல்லாமே நமக்கு தப்பா இருக்கு. ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 25வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க 26. 5ல் வளையாதது 50ல் வளையுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இளமையில் பழக்கப்படாத விஷயம் முதுமையில என்ன ஆகாது அப்படின்னா மாறாது அப்படிங்கிறத கரெக்ட். அப்போ 26வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏதான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 27 என்ன கொடுத்துறான் பாருங்க. பிறமொழி சொற்களற்ற வாக்கியங்களை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துறான். பிறமொழி சொல் இல்லாம தமிழ் சொல். மேஸ்திரியிடம், அப்போ தமிழ் இல்ல, பிறமொழி சொல்லு கேன்சல் பண்ணிடலாம். தலைமை தொழிலாளியிடம் கரெக்டா இருக்கு. தலைமை தொழிலாளியிடம் நெடும்பேழைனாலே அலமாரி தான். நெடும்பேழை பலகனி திறவுகோல் அப்படிங்கிறது கரெக்ட் தான். சரிங்களா? செகண்ட் கரெக்ட். பஜார் அப்படின்னாலே கடைத்தெருவு தான், அப்போ பஜார் வராது. இங்க பாருங்க கடைத்தெரு திறந்த வெளி திடலில் விரிப்பு அப்படிங்கிறது கரெக்ட். ஏன்னா ஜமக்காலம்னா விரிப்பு தான். சரிங்களா? அப்போ 27க்கு 2 4 தான் கரெக்ட். 2 4 கரெக்டுங்கும் போது ஆப்ஷன் எங்க இருக்குன்னா சில தான் இருக்கு. சரிங்களா? அப்ப 27க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 28 பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது கேட்டிருக்காங்க. கோவலன் கொலையுண்டான், அடுத்தது வீடு கட்டி ஆயிடுச்சு, பணம் காணாமல் போனது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓமை உருபு இருக்கிற மாதிரி. அதே வந்து பாத்தீங்கன்னா நாட்காலி தச்சரால் செய்யப்பட்டது, நாட்காலியை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப எது டிஃப்ரெண்ட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 4th மட்டும் நமக்கு வராது. 28க்கு ஆப்ஷன் 4th தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. லிங்குஸ்டிக் அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா மொழியியல் தான். லிங்குஸ்டிக் அப்படின்னா என்ன சொல்றோம்னா மொழியியல் தான் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் ஏ இருக்கு. 29க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 30 பாருங்க என்ன கொடுத்துறாங்க அப்படின்ட்டு. வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே அப்படிங்கிறது புதுச்சேரியுடைய நமக்கு தமிழ் கடவுள் வாழ்த்தா இருக்கு அப்படின்னா வாழ்த்து பாடலா இருக்கானா இருக்கு. கரெக்ட். பாரதிதாசனுடைய தான் இருக்கு. ஓகே ரைட்.
அடுத்து செகண்ட் பாருங்க, நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றைய நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இறந்து விடேன் அப்படின்னு சொல்லிட்டு உருசிய அறிஞர் யார் சொல்றார் அப்படின்னா ரசூல் கம்சத்தேவ் சொல்றார். அதனாலதான் இவருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழ்நாட்டின் ரசூல் கம்சத்தேவ் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசனை கம்பேர் பண்ணி சொல்றாங்க. சரிங்களா, உருசிய நாட்டுக்காரு. இவரின் பெயரில் வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில பல்கலைக்கழகம் இருக்கானா, திருச்சியில பாரதிதாசன் யூனிவர்சிட்டி இருக்கு. அப்ப ஸ்டேட்மெண்ட் அனைத்துமே கரெக்ட், மூணுமே கரெக்ட். இப்போ அனைத்தும் சரி அப்படிங்கும் போது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 4th தான் இருக்கு. ஈஸியா எடுக்கலாம். சரிங்களா, அப்போ 30வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 4th தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்க 31. புத்துயிர் ஊட்டி பிரிச்சோம் அப்படின்னா புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி தான் புத்துயிர் ஊட்டி. ஆப்ஷன் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 2nd தான் இருக்கு, புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி. அப்போ கொஸ்டின் நம்பர் 31க்கு 2nd ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்க 32. ஒருமை பன்மை கேட்டிருக்காங்க. நாம் அப்படின்னால என்ன சொல்றோம் அப்படின்னா அல்லோம் அப்படிதான் சொல்றோம். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓம் அப்படிங்கறதா வரணும். அப்ப நாம் அப்படிங்கிறது படித்தோம், நான் அப்படின்னா தான் படித்தேன் அப்படின்னு வரும். சரிங்களா, அப்ப 32க்கு ஆப்ஷனே 2nd தான் கரெக்ட். 32க்கு 2nd தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 33. தமிழ் மொழியில் இணை எழுத்துக்கு எதுக்கு இல்லைன்னு கேட்டிருக்கான். இணை எழுத்து அப்படிங்கிறது ஆயுத எழுத்துக்கு தான், இணை எழுத்து கிடையாது. இப்போ ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்துங்கும் போது ஆப்ஷன் எங்க இருக்குன்னா 7 தான் இருக்கு. சரிங்களா, ஆப்ஷன் 7 இருக்கு. அப்போ 33க்கு ஏ தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 34. வேறு சொல்ல சரியான இணையை கேட்டிருக்கான். அப்ப குடித்தான் அப்படிங்கிறான். குடித்தான் அப்படிங்கிறதுல குடி அப்படித்தான் வரணும், குடிக்க வர முடியாது. கூறினான் அப்படிங்கிறது கூறுதான் வரணும், கூறுக வர முடியாது. கொன்றான் அப்படிங்கிறது கொள்தா வரணும், கொள்க வர முடியாது. எல்லாமே கா சேர்த்து வச்சிருக்காங்க, வியங்கோல் வினைமுற்று வச்சிருக்காங்க. இப்ப கொய்தான் அப்படிங்கிறது கொய் வரலாமானா வரலாம், தாராளமாக வரலாம். அப்போ 34க்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 4th தான் கரெக்ட். சரிங்களா, 34க்கு 4th தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 35. அனிமியா அனாமியா அப்படிங்கிறது கலைச்சொல் வந்து பாத்தீங்கன்னா எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரத்த சோகை தான் குறிக்குது. சரிங்களா, ரத்த சோகை தான் குறிக்குது. அப்போ ANEANAEMIA அனாமியா அப்படிங்கிறது ரத்த சோகை. பக்கவாதம்லாம் ஸ்ட்ரோக் சொல்லிடுவோம், புற்றுநோய், கேன்சர், ஒவ்வாமை, அலர்ஜி ஈஸியா போட்டுடலாம். அப்போ 35க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் நம்பர் 36. கீவா ஜெகநாதனுடைய நூல்கள் கொடுத்திருக்காங்க. அந்த நூல்கள்ல எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் பழமொழிகள் அவருடைய நூல் தான், ஈஸியா எடுக்கலாம். நீங்களும் கவி பாடலாம் அப்படிங்கிறதும் அவருடைய நூல் தான். மலை அருவி அப்படிங்கிறது அவருடைய நூல் தான். அதிகபட்ச கொஸ்டினே வந்து பாத்தீங்கன்னா மலை அருவியை தான் தொகுத்து வழங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதிகபட்சம் கொஸ்டின் கேட்கறான். இதே 7 தலைமுறைகள் அப்படிங்கிறது இவருடைய நூல் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா அலெக்ஸ்னு ஒருத்தர் இருப்பார், அலெக்ஸ் அனாலி. சரிங்களா, அலெக்ஸ் அலைன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அலெக்ஸோட நூல் தான் 7 தலைமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 7 தலைமுறைகள் அப்படிங்கிறது நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, தமிழ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்ண நூல் தான் 7 தலைமுறைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா, 7 தலைமுறைகள் இவருடைய நூல் கிடையாது. அப்போ 36வது கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷனு 4th தான் கரெக்ட். அலெக்ஸ் ஆலன் இல்லைன்னா அலைன் அவருடைய நூல் தான். சரிங்களா, எடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணவர் கூட கேட்கலாம், இந்த மாதிரி கூட கேட்கலாம். தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண பாத்தீங்கன்னா எத்திராசுலு அப்படின்னு நம்ம ஒரு கேரக்டர் ஒரு ஆள் சொல்றோம், அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறதா நமக்கு கொடுக்குறான். சரிங்களா, இப்போ 36க்கு ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். அடுத்து பாருங்க 37. மெமோ அப்படிங்கிறோடைய சரியான நமக்கு கலைச்சொல் தான் கேட்டிருக்காங்க. குறிப்பானை. மெமோ அப்படின்னாலே குறிப்பானை தான் அர்த்தம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 37க்கு ஆப்ஷன் என்ன கிடைக்குதுன்னா 2nd ஆப்ஷன் தான் கிடைக்குது. கொஸ்டின் நம்பர் 38. அஃபிடாவிட் சர்டிபிகேட் அப்படிங்கிறது அதோடைய சரியான நமக்கு தமிழாக்கம் தான் கேட்டிருக்காங்க. ஆணை உறுதி சான்றிதழ். சரிங்களா, அதான் கரெக்ட். அப்போ 38க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 2nd தான் கரெக்ட். சரிங்களா, கொஸ்டின் நம்பர் 39. நாமக்கல் கவிஞர் பற்றிய தவறானது கேட்டிருக்காங்க. செய்திகளில் எது தவறுன்னு தான் கேட்டிருக்காங்க, ஈஸியா போடலாம். இவர் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞரானா முதல் அரசவை கவிஞர் தான் 1942. செகண்ட், திலகர் விதைத்த விதை யாராக முளைக்குது அப்படின்னா பாரதியாக முளைச்சது. காந்தி தூவிய விதை யாராக முளைக்குது அப்படின்னா நாமக்கல் கவிஞராக முளைக்குதுன்னு சொல்லிட்டு ராஜாஜி சொல்லுன கூற்று இருக்கு, அது கரெக்ட் தான். 2nd ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். 3வது பாருங்க, பலே பாண்டியா நீ ஒரு புலவர் என்பதில் ஐயம் இல்லை. அப்போ அப்படியே யார் சொல்ற அப்படின்னா பாரதியார் தான் சொல்லியிருப்பார், பாரதிதாசன் சொல்ல கிடையாது, பாரதியார் தான் சொல்லியிருக்காரு. அப்ப 3rd ஸ்டேட்மெண்ட் தப்பு.
சரிங்களா, நமக்கு தவறானதான் கேட்டிருக்காங்க. அடுத்த கூட 1 செகண்ட் செக் பண்ணிடலாம். தமிழக சட்ட மேலவை உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டாரானா எஸ். அதே மாதிரி தான் 5ஆம் ஜார்ஜ் மன்னருக்கு பாரத மாதா அப்படிங்கிறது முடிசூட்டுவது போல ஒரு ஓவியம் வரைஞ்சிருப்பார். அதுவும் கரெக்டானா அதுவும் கரெக்ட். அப்போ 4th கரெக்ட். 3rd ஒன்று மட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. 38க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் நம்பர் 39க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 40. புகை விரிந்தன்ன பொங்குதுகில் அதுல கொடுத்துருக்காங்க உடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் லைன் கொடுத்துருக்காங்க. ஆவி என்ன அவிர் நூற்கலிங்கம், இதுல மேற்கோள் இடம்பெற்றக்கூடிய நூல் தான் கேட்டிருக்காங்க. எந்த நூல் சொல்லுது அப்படின்னா பெரும்பானாற்றுப்படை தான் சொல்லுது. சரிங்களா, அந்த பாயிண்ட்ஸ் லைனு பெரும்பானாற்றுப்படை. ஆப்ஷன் 40வது கொஸ்டினுக்கு 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்து கொடுத்துருவோம் பாருங்க, கவிஞர் தமிழ் ஒலி படைப்புகளில் எது ஒன்று அடங்கும், எது வந்து தமிழ் ஒலியோடைய படைப்புகள் கேட்டிருக்காங்க. பாரதியார் பாடல்கள் கொடுத்துருக்காங்க, கம்பராமாயணம், திருக்குறள் விளக்கம், இது எல்லாமே வராது. நமக்கு வரக்கூடியது மாதவி காவியம் தான். நமக்கு யாருடைய நூல் வந்து பார்த்தீங்கன்னா கவிஞர் தமிழ் ஒலி. மேதினமே வருக, நிலை பெற்ற சிலை, வீராயி, இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். அப்போ மாதவி காவியம் அப்படிங்கிறது கவிஞர் தமிழுடைய நூலோடு கவிஞர் தமிழ் ஒலி. சரிங்களா, அவர் தான் விஜயரங்கன், அவர் தான் நமக்கு விஜயரங்கன் ஆகிறாரு. இப்போ 41க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். சரிங்களா, கொஸ்டின் நம்பர் 42. கீழ்காணும் பொருளை உடைய திருக்குறளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பல்லக்கு சுமப்பவனோடு வந்து பார்த்தீங்கன்னா அதனில் அமர்ந்து செல்வன் ஆகியோருடைய இருக்கக்கூடிய வேறுபாடு அறத்தின் வழி இதுதான் அப்படின்னு கூற வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அர்த்தத்தோட ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு உயர்ந்தான் இடை அப்படிங்கிறதான் சரியான நமக்கு வரக்கூடியது. சரிங்களா, சரியான பொருள் வரக்கூடியது இதுதான் நமக்கு திருக்குறள். சரிங்களா, இது வரைக்கும் ஒரு சீரா வரும். பொறுத்தானோடு உயர்ந்தான் இடை அப்படிங்கிறது செகண்ட் சீரா வரக்கூடியது. அப்போ 42க்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் கரெக்ட். 42க்கு ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 43. பாலர், பாலர் அப்படின்னாலே சின்ன குழந்தை தான். சரிங்களா, அப்போ அதுக்கு ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. பாலர் அப்படிங்கிறக்கூடிய ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விருத்தர், விருத்தர் அப்படின்னா என்ன சொல்றேன்னா மூத்தவர்னு அர்த்தம், முதியவர் மூத்தவர்னு அர்த்தம். அப்போ குட்டி பையன் பெரிய பையன், அப்போ ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. விருத்தர் அப்படிங்கிறத கரெக்ட். இப்போ 43க்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் நம்பர் பொருந்தா சொல்லை கண்டறிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லின் பொருள் இருந்து பொருந்தா சொல்லை கண்டறியும் கொடுத்துருக்காங்க. எது மேட்ச்லன்னு கேட்டிருக்காங்க. கர்ம வீதியர், கட்டை காப்பாளர், படைத்தலைவன், ஒற்றர். இல்லை எது மேட்ச்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றர் மட்டும்தான் மேட்ச் இல்லை, மீதியெல்லாம் என் பேர் ஆயத்தில் வரக்கூடியது, 5 குழுவில் வரக்கூடியது, ஈஸியாக எடுக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 44க்கு ஆப்ஷன் 4th தான் கரெக்ட். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் நம்பர் 45. தவறான கலைச்சொல். கான்வெக்ஸ், கான்வெக்ஸ் அப்படின்னாலே அங்கு விந்த அப்படி கிடையாது. சரிங்களா, கான்வெக்ஸ் அப்படிங்கிறது அங்கு விந்த கிடையாது. இதே வந்து பார்த்தீங்கன்னா கோராட்டல் பரிசில். கான்வெக்ஷன் அப்படிங்கிறது வெப்பசலனம், கான்டினென்ட் அப்படிங்கிறது கண்டம், 3மே கரெக்ட். ஆப்ஷன் ஏ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வராது. அப்போ 45க்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் அப்படிங்கிறது அங்கு விந்தன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, கான்வெக்ஸ் அப்படிங்கிறது கான்டெக்ஸ் அப்படிங்கிறது குவிக்கிறது சம்பந்தமா சொல்லக்கூடியதான். சரிங்களா, இப்போ ஆப்ஷன் ஏ மட்டும் நமக்கு தப்பு. 45க்கு ஏ வராது. 46 பாருங்க, தூ நெடில் எழுத்து கொடுத்துருக்காங்க. தூ அப்படிங்கிறடைய ஓரெழுத்துக்கு மொழியில் எது தவறான பொருள் தான் கேட்டிருக்காங்க. தூ அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை படிச்சிருப்போம், பறவை இருக்கு, வெண்மையும் இருக்கு. சரிங்களா, நமக்கு அசைத்தல் அப்படிங்கிறது மட்டும் வராது. அசைத்தல் அப்படிங்கிறது இதில் வராது, தூ அப்படிங்கிறதுல வராது. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 46க்கு செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 47. அகரவரிசை, இதெல்லாம் கண்ணை மூடிட்டு போட்டீங்கனாலே வந்துடும், ஈஸியாக போடலாம். சரிங்களா, நாடு, நுங்கு, நைதல், நொச்சி, இது மட்டும் தான் கரெக்டாக இருக்கு. மீதெல்லாம் பாருங்க மாற்றி மாற்றி இருக்கு. ஆர்டர் வரிசை தான் கேட்டிருக்காங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அகரவரிசை தான் ஈஸி தான். 47க்கு ஏ தான். 48 பாருங்க, பயிற்சி நிறுவனங்களின் கேள்வி பதிலே வந்து பார்த்தீங்கன்னா தயாரிப்பவர் அப்படிங்கிற உடைய வார்த்தை கொடுத்துட்டு அதுல என்ன இலக்கண குறிப்புன்னு கேட்டிருக்காங்க. இரு வந்துட்டாலே என்ன எடுக்கலாம் அப்படின்னா வினையால் அணையும் பெயர் எடுக்கலாம். ஒரு வினையால அணைச்சு இணைந்து வரக்கூடிய பெயர் தான் வினையால் அணையும் பெயர். தயாரிப்பவர் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர். 48க்கு ஆப்ஷன் தான் கிடைக்குன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கிடைக்குது. கொஸ்டின் நம்பர் 49. பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொல்லை கண்டறி அப்படிங்கிறான். ஒஞ்சி, ஒஞ்சி அப்படின்னாலே 1ஆம் நம்பர் தான். துளுல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒஞ்சி. அப்போ தமிழ் என்ன ஆகுது அப்படின்னா ஒன்று, ஒஞ்சி தான் 1 ஆகுது. அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் தான் கரெக்ட். இப்போ 49க்கு ஆப்ஷன் செகண்ட் தான். 1 1 அப்படி சொல்றோம். அதுதான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு, கூர்க்,
அதிகபட்சம் 6-7 லாங்குவேஜ் தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? நம்பர்ஸே 1 2 3 4 5 அப்புறம் 100 நம்பருக்கு தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 60, தவறானதை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க. இப்ப தவறானதுல அம்பா சமுத்திரம் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா அம்பை கரெக்ட், அறந்தாங்கி அறந்தை கரெக்ட், அலங்காநல்லூர் அலங்கை கரெக்ட். அப்ப கரிவளம் வந்த நல்லூர் அப்படிங்கிறது கரந்தை கிடையாது. சரிங்களா? இது மட்டும்தான் நமக்கு கரந்தை கரந்தை அப்படிங்கிறது வராது. அப்போ 50வது கொஸ்டினுக்கு என்ன வருது அப்படின்னா ஆப்ஷன் 4 தான் வருது. சரிங்களா? 50வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். அப்போ 50வது கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரிவளம் வந்த நல்லூர் அப்படிங்கிறது கரந்தை கிடையாது, கருவை. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா கரிவளம் வந்த நல்லூர் ஆகுது. சரிங்களா? கருவை தான், கரந்தை கிடையாது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 51, இரு பொருள் தருக அப்படிங்கிறாங்க. வேண்டல் அப்படிங்கிறான். வேண்டல்னால நமக்கு தேவைதான். அப்போ விரும்புகை, அடுத்தது விண்ணப்பம். அதான் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இருபொருள் தரக்கூடியதுல வேண்டல் விரும்புகை. அப்போ 51க்கு என்ன வருதுன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 52, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு உள்ள டிஃப்ரெண்ட் கேட்டிருக்காங்க. முயற்சி செஞ்சா அதுக்கேற்ற பலன் வராமலா போகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ முயற்சி செய்தால் அதற்கேற்ற பலன் வராமல் போகாது அப்படிங்கிறது போகாது ஆகுது. அப்ப அதுதான் நமக்கு கரெக்டா இருக்கு. அப்ப கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 52க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 53, தவறான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிலை அப்படின்னாலே வில் தான் கரெக்ட். புல் அப்படிங்கிறது பறவை கரெக்ட். தெவு அப்படிங்கிறது பகை கரெக்ட். 1 2 3மே கரெக்ட். அப்ப தவறானது என்ன வருது? 4 தான் வருது. சேந்தன்ன அப்படின்னா சிவந்தன்னு அர்த்தம். சரிங்களா? சேந்தன்ன அப்படின்னா சிவந்தன்ன அப்படிதான் அர்த்தம். சேந்தன்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 4th மட்டும் நமக்கு வராது. 53க்கு ஆப்ஷன் 4th தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 54, தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குமரன் கோவில் கட்டினார், அப்பா சொன்னார், ஆசிரியர் பாடம் கற்பித்தார். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செய்வினையில வரக்கூடியது. மன்னர் நாட்டை ஆண்டார் அப்படிங்கிறது மட்டும் தன்வினையிலே வரக்கூடியது. சரிங்களா? தன்வினை, செய்வினை, பிறவினை எல்லாம் பல முறை நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? அதுக்கு நீங்க பழைய கொஸ்டின்ல நீங்க செக் பண்ணி பாத்துங்க. சரிங்களா? இனி ஒரு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா செய்வினை ஆகுது. தனக்கு மட்டும் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கக்கூடியதா தன்வினை ஆகுது. இப்போ 54க்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 4th தான் கரெக்ட். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 55, ரெக்கார்டர் அப்படின்னாலே பதிப்பி, அதுதான் கரெக்ட். ஆப்ஷன் 7 இருக்கு. 55க்கு ஏ தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 56, ஃபர்ஸ்ட் டிசைர்டு தென் டிசைட் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ அது என்ன ஆகுது அப்படின்னா முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாமா, அதுதான் கரெக்ட். அடுத்து லிட்டில் ஸ்டோக் ஃபெல் கிரேட் ஓக்ஸ், OAKS. அப்போ அது என்ன அடிமேல் அடித்தால் என்ன ஆகுதுன்னா அம்மையும் நகரும் அப்படிங்கிறதா கரெக்ட். அடுத்து ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் என்ன ஆகுது அப்படின்னா ஷார்ட். அது என்ன ஆகுது அப்படின்னா கல்வி கரையில கற்பவர் நாள் சில. அடுத்து மிஸ்ஃபார்ச்சூன் நெவர் கம்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா சிங்கிள். கம்ஸ் கிடையாது, கம் சிங்கிள். அப்போ பட்ட காலிலே படும் கெட்ட குடியை கெடும் அப்படிங்கிறது எங்க இருக்கு? இப்போ மேட்ச் பண்ணோம் அப்படின்னா 3 4 2 1 அப்படிங்கிறது ஆப்ஷன் எங்க இருக்குன்னா செகண்ட் ஆப்ஷனா இருக்கு. ஈஸியான கொஸ்டின் தான். 56க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 57, பாடலை படித்துவிட்டு பொருத்தமான விடையை தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் செய்த குறளை மறவர நன்கு உணர்ந்தோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு 4-5 பாட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பாடலை பாடியவர் பே சுந்தரனார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாடலை பாடியவர் பே சுந்தரனார்னா எஸ், அவர் தான் பாடியிருக்காரு. எல்லா சாதியினருக்கும் பொதுவான நூலாக விளங்கக்கூடிய திருக்குறள் மனுநீதி எல்லா சாதியினருக்கும் பொதுவானது இல்லை அப்படிங்கிறதும் கரெக்டு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற குறளோட தொடர்புடையதானா இருக்கு. இந்த பாடல் மனோன்மணியம் அப்படிங்கிற நாடக நூல் வந்து எடுத்திருக்காங்க. அனைத்துமே சரி. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4th இருக்கு. 1 2 3 4 அனைத்தும் சரி. 57க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா? வள்ளுவர் செய்த குறளை மறவர நன்கு உணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கொரு நீதி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு. சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 58, டேட்டா கொடுத்துருக்காங்க. ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் வினா எண் 58 இருந்து 59 வரைக்கும் ஒரே கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. சொல்லும் போது
வரவேற்புரை நிகழ்ச்சி நிகழ்ல கொடுத்துட்டு நமக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. வரவேற்புரை யாரு வந்து வரவேற்புரை அப்படின்னா திருமதி அரசி அவர்கள். செஞ்சிலுவை சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பாளராக வந்து இருக்காங்க. அவங்க தான் வரவேற்புரை தர்றாங்க. ரெண்டாவது முன்னிலை யாரு முன்னிலையில் நடத்துறாங்க அப்படின்னா திரு அமுதன் இயற்கை வேளாண் உழவராக இருக்காரு. சரிங்களா, விவசாயியா இருக்காரு. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா திரு அமுதன். தலைமை உரை யாரு தலைமை உரை ஆற்றா அப்படின்னா திரு இமயவர்மன். சரிங்களா, இமயவரம்பன் பேரிடர் மேலாண்மை துறையுடைய இயக்குனராக இருக்கிறது. அவர் தான் தலைமை உரை. கருத்தரங்க தலைப்புகள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இயற்கை சீற்றங்களும் இயற்கை சீற்றங்களும் பருவகால மாற்றங்களும் முனைவர் செங்குட்டுவன் பேரிடர்களை எதிர்கொள்ளுதலும் தீர்வுகளும் திரு முகிலன் நீர்வழி பாதைகளை பாதுகாத்தல் திருமதி பாத்திமா பேரிடர் காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடியதும் செய்யக்கூடாதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 2-3 பேர் கொடுத்துருக்கான். திரு வின்சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்ச்சி நேரங்களில் பேரிடர் மேலாண்மை சம்பந்தமாக யார் உரையாற்றுவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேரிடர் மேலாண்மை சம்பந்தமாக யார் உரையாற்று அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திரு இமயவர்மன் தான் உரையாற்றாரு. பாருங்க, தலைமை உரை யாரும் பாருங்க, பேரிடர் மேலாண்மை உடைய இயக்குனராக இருக்கக்கூடியதான் திரு இமயவரம்பன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். எங்க இருக்குன்னா ஆப்ஷன் ஏ சில இருக்கு. திரு அமுதன் அப்படிங்கிறது எங்க போயிரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமுதன் எங்க இருக்காரு? முன்னிலை யாருடைய முன்னிலைனா இயற்கை வேளாண்மை உழவர். அவர் தான் திரு அமுதன் ஆயிடுவார். திருமதி அரசி அப்படிங்கும்போது எங்க கேரக்டர் இருக்கு பாருங்க, வரவேற்புரை செஞ்சிலுவை சங்கத்துடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்காங்க. அது நமக்கு இங்க வந்துடும். சரிங்களா, அடுத்து மேற்கூறிய அனைவரும் அப்படிங்கிறது வராது. அமுதன் அப்படிங்கிறது எங்க வருதுன்னு பாருங்க, அமுதன் செகண்ட்ல இருக்கக்கூடியதான் இயற்கை வேளாண் உழவர். ஈஸியா போடலாம். சரிங்களா, ரைட். அப்ப 58க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 59 திருமதி பாத்திமாவின் கருத்தரங்க தலைப்பு யாதுன்னு கேட்டிருக்காங்க. கருத்தரங்க தலைப்பு யாருன்னு பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்க? தலைப்பு எங்க இருக்கு? கருத்தரங்க தலைப்புகள் நீர்வழி பாதைகளை பாதுகாத்தல் எங்க இருக்கு பாருங்க. திருமதி பாத்திமா அப்படிங்கிறது நீர்வழி பாதைகளை பாதுகாத்தல், இதுதான் நமக்கு தலைப்பு. இயற்கை சீற்றங்கள் அப்படிங்கும்போது யாராகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்குட்டுவன் ஆயிடுவாரு. அடுத்தது பேரிடர்களை எதிர்கொள்ளக்கூடிய தீர்வு அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா முகிலன் ஆயிடுவாரு. அடுத்து பேரிடர் காலங்களில் செய்யக்கூடாது அப்படின்னா யாரு வந்துடுறாங்கன்னா வின்சென்ட் ஆயிடுவார். அப்ப நமக்கு பாருங்க, நீர்வழி பாதைகளை பாதுகாத்தல் அப்படிங்கிறது யாருன்னா திருமதி பாத்திமா அவர்கள். அப்ப கொஸ்டின் நம்பர் 59க்கு எங்க இருக்குன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 59க்கு சி. சரிங்களா, இது 1 செகண்ட் வேணா நான் நிப்பாட்டுறேன். நீங்க 1 செகண்ட் படிச்சு பார்த்துக்குங்க. சரிங்களா, ஈஸியா தான் இருக்கும். நீங்க ஸ்கிரீன்ஷாட் கூட போட்டு வச்சிருங்க. இந்த மாதிரி கொஸ்டின் தான் நமக்கு ஃப்ரேம் ஆகும். சரிங்களா, ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேங்களா, அப்படியே நமக்கு டைட்டிலாவே இருக்கு. வரவேற்புரை, முன்னிலை, தலைமையுரை. யார் என்னென்ன அமைப்புல இருக்காங்க, யார் எந்த ஹெட்ல பேசுறாங்க, யார் முன்னிலையில பேசுறாங்க, யார் வரவேற்புரை, இதுதான் கொஸ்டின். சரிங்களா, ஈஸியா இவ்வளவுதான் வரும். சரிங்களா, பெரிய பேசேஜா வருமானா எதிர்பார்க்க முடியாது. சின்ன பேசேஜ் தான் வரும். இதுல நமக்கு அதிகபட்சம் கருத்தரங்க தலைப்புகளுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா சப் கேரக்டர் நிறைய கொடுத்து அப்படியே கொஞ்சம் பிரீஃபா வச்சிருவான். அதான் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டினா வைப்பான். சரிங்களா, ஈஸியான கொஸ்டினா தான் வைப்பான். ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா, ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்க, 60வது கொஸ்டின். பசுமரத்தாணி போல, பசுமரத்தாணினால ஆணி அடிச்சோம்னால பசுமரத்துல என்ன ஆகுது அப்படின்னா உறுதியாக இருக்கும். சரிங்களா, அப்போ உறுதியாக பதிந்தவர் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ 60வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா, கொஸ்டின் நம்பர் 61 பாருங்க, பின்வருவனவற்றுள் எது சரியான பழமொழியா தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்ப யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. யானை பின்னாடி தான் வரும், அதுக்கு முன்னாடியே மணி ஓசை வந்துடும் நடக்கும்போது. சரிங்களா, 1 செகண்ட் கரெக்ட். 3வது பாருங்க, அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும். அதுவும் கரெக்ட். அது அப்படியே மாத்தி இருக்கு 1வது 4வது. அப்ப ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். 61க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். சரிங்களா, ரைட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 62ல இருந்து 66 வரைக்கும் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதை லைட்டா நீங்க வாட்சி பாருங்க, நானும் வாட்சிடுறேன். இந்தியாவில் 63 கோடி தொழிலாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா பணியாற்றுகின்றனர். இதுல டேட்டா வரதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 63 கோடி பேர் என்ன பண்றான் அப்படின்னா பணியாற்றுறான். இதுல 20 கோடி என்ன இருக்காங்க அப்படின்னா பெண்கள் இருக்காங்க. 20 கோடி பெண்களும் விவசாயத்துல வந்து பாத்தீங்கன்னா 45% விவசாயத்துல வந்து பாத்தீங்கன்னா 45%, மொத்தமா 63 கோடி தொழிலாளர்கள்ல 20 கோடி தொழிலாளர்கள் என்ன பெண்கள் இருக்காங்க. அதுல விவசாயத்துல ஒரு 45%,
தொழில்துறையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25%, சேவைத்துறையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% என்ன பண்றாரு அப்படின்னா வேலைக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா அப்படின்னா சர்வதேச தொழிலாளர் அமைப்பு தான் சொல்லுது. சரிங்களா, லேபர் ஆர்கனைசேஷன் தான் சொல்லுது, சொல்லக்கூடியது, தெரிவிக்கிறது. சரிங்களா, அவங்க தான் சொல்றாங்க, சர்வதேச தொழிலாளர் அமைப்பு லேபர் ஆர்கனைசேஷன் தான் சொல்றாங்க இந்த டேட்டா. மொத்தமா 63 கோடி தொழிலாளர்கள் இருக்காங்க, பெண்கள் 20 கோடி பேர் இருக்காங்க, விவசாயத்துக்கு 45%, தொழில்துறையில் 25%, சேவைத்துறையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்தது வருவோம். தொழில்சார் நோய்களுக்கான சிலிகோசிஸ், நிமோகோனியோசிஸ், பைசினோசிஸ், நுரையீரல் நோய்கள், தோல் நோய்கள், காது கேளாண்மை ஆகியவை சுரங்கம், கட்டுமானம், ஜவுளி, பூச்சிக்கொல்லி, ரசாயன தொழில்களில் ஏற்படுகின்றன. இப்ப நோயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலை செய்யும் போது இந்த மாதிரி நோயெல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டுதோறும் 23.4 லட்சம் பேர் என்ன ஆகுறாங்கன்னா நோயாலும். இது ஞாபகம், டேட்டா வரும்போது எல்லாமே ஞாபகம். 23.40, அதுக்கப்புறம் 0 வந்துச்சுனால வேல்யூ கிடையாது. அப்ப 23.4 லட்சம் பேர் தொழில்சார் நோய்களாலும், 3.21 லட்சம் பேர் என்ன ஆகுறாங்கன்னா ஆக்சிடென்ட், விபத்துகளாலும் இறக்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 15 வினாடிகளுக்கும் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு தொழிலாளி என்ன ஆகிறான்னா உயிரிழந்துட்டே இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஏப்ரல் 28 அன்று உலக பணியிட பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கிய தினம் அனுசரிக்கப்பட்டு பாருங்களேன், உலக பணியிட தினம், அவங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு தினம் ஏப்ரல் 28 தொழிலாளருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரோக்கிய தினம் அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கப்பட்டு என்ன பண்றான், அவேர்னஸ் எல்லாம் நடத்துறான், விழிப்புணர்வாகட்டும். நோய் தடுப்பு தொழிலாளர் நல மேம்பாட்டு வாரியம் வந்து பார்த்தீங்கன்னா வலியுறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா. அதுக்கப்புறம் பாருங்க, தூய்மை பணியாளர்கள் குப்பை சேகரிப்பு, கழிவு அகற்றல், இறந்த விலங்குகள் அகற்றல் போன்ற பணிகளை பாதுகாஜி கீப்பு உபகரணங்கள் இன்றி செய்கின்றனர். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நோய், அதுக்கப்புறம் நுரையீரல், பார்வை கோளாறு, எய்ட்ஸ், கழிவு பாதிப்பு போன்ற நோய்களுக்கு என்ன ஆகுறாங்கன்னா ஆளாகின்றனர். இப்போ பாதுகாப்பு இல்லாமல், அதான் பாதுகாஜி கீப்பு உபகரணங்கள் இல்லாமல், அவர்கள் குறைந்த பாதுகாப்பு தான் அது. சரிங்களா, பாதுகாப்பு உபகரணங்கள், ஜீப்பு கிடையாது, பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாம தான் செய்யறாங்க. அவர்கள் குறைந்த ஊதியம், சமூக அரவணைப்பின்மை, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலியல் தொந்தரவு, மரியாதை வந்து பார்த்தீங்கன்னா குறைவு, பொருளாதார பற்றாக்குறைவு ஆகியவற்றினால் எதிர்கொள்றனர். கிராமங்களில் பஞ்சாயத்து தலைவர் வீடுகளில் துணி துவைப்பது, பாத்திரம் கழுவுவது அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கும் அவங்கள வச்சுக்கிறாங்க. இலவச மருத்துவ பரிசோதனை, பாதுகாப்பு உபகரணங்கள், சம ஊதியம், சமூக நல்வாழ்வு, நோய் தடுப்பு ஆகிய வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முக்கியமான ஒரு கோரிக்கைகளாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இதுல கொஷின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, ஈஸியான கொஷின் தான். கொஷினுக்கு மேலேயே ஆன்சர் இருக்கு. இந்தியாவில் மொத்தம் எத்தனை தொழிலாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பணியாற்றுகின்றனர் மற்றும் அதில் பெண் தொழிலாளருடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்ப பாருங்க, கொஷினு அப்படியே வாங்க. இந்தியாவில் மொத்தம் எத்தனை தொழிலாளர்கள் பணியாற்றுகின்றன பாருங்க. இந்தியாவில் மொத்தம் 63 கோடி தொழிலாளர்கள் பணியாற்றுறான். அதுல பெண் தொழிலாளர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 20 கோடி பேர் பெண் தொழிலாளர்கள் இருக்காங்க. அப்ப நீங்க டேட்டாவில் வரும்போது என்ன ஆகுதுன்னா நீங்க அப்படியே நீங்க அண்டர்லைன் பண்ணிட்டீங்கனால ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, அப்போ 63 20 அதான் ஆன்சரு. அப்ப பாருங்க, 62க்கு கொஷின் 63 கோடி பேர் மொத்தம், அதுல 20 கோடி பேர் என்ன ஆகுதுன்னா பெண்கள் ஆகுறாங்க. அப்போ 62வது கொஷினுக்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். சரிதானுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, உலக பணியிட பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கிய தினம் அப்படிங்கிறது எப்ப கொண்டாடுறான்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஏப்ரல் 28 உலக பணியிட பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கிய தினம், ஏப்ரல் 28. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் எங்க இருக்குன்னா ஆன்சரு செகண்ட் ஆப்ஷனா இருக்கு. 63க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். கொஷின் நம்பர் 64, தொழில்சார் நோய்களால் ஆண்டுதோறும் எத்தனை பேர் உலக அளவில் இறக்குறாங்க மற்றும் விபத்துக்கு உள்ளானவரோட எண்ணிக்கை கேட்குறாங்க. அப்ப எத்தனை பேர் இறக்குறாங்க பாருங்க, 23.4 லட்சம் தொழிலாளர் இங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3.21 லட்சம் பேர் விபத்துக்கு உள்ளானார்கள் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா இருக்கு. அப்போ கொஷின் நம்பர் 64க்கு என்ன வருதுன்னா 23.40 3.21 லட்சம் பேர் என்ன ஆகுனா ஆக்சிடென்ட். இப்போ கொஷின் நம்பர் 64க்கு ஆப்ஷன் ஏ தான். அடுத்தது 65,
தூய்மை பணியாளர் பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி பணியாற்றுவதால் பின்வரும் எந்த நோய்க்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா நுரையீரல் நோய் அவங்களே கொடுத்துறாங்க. மூட்டு வலி, சர்க்கரை நோய், இருதய நோயெல்லாம் மென்ஷன் பண்ணல, நுரையீரல் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 65க்கு ஆப்ஷன் ஏ தான். கொஸ்டின் நம்பர் 66, தூய்மை பணியாளர்கள் முக்கிய கோரிக்கைகளில் ஒன்று அப்படிங்கிறது இலவச பரிசோதனை கேட்குறாங்க. அதிக விடுமுறைலாம் கேட்கல, குறைந்த பணி நேரம்லாம் கேட்கல, அதிக சம்பளம் கேட்கல, இலவச பரிசோதனை, இலவசமாக டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மட்டும்தான் கேட்குறாங்க. அதான் கோரிக்கையாக வைக்கிறாங்க. 66க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 67, ஜியு போப் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை எது தப்புன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஜியு போப்பு, போப்பின் தமையனார் வந்து பார்த்தீங்கன்னா ஹென்றி அப்படிங்கிறனுடைய தலைமை ஹென்றி அப்படிங்கிறது தான் தமிழகத்தில் கிறிஸ்துவ மதத்தை பரப்பக்கூடிய குருவாக பணியாற்றினார்னா எஸ், அவருடைய இன்ஸ்பிரேஷனெல்லாம் இவரே உள்ள வர்றார். சரிங்களா? இவர் 19ஆம் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சமய பணியாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டாருன்னா எஸ், 2வது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். 3வது சாந்தோம் அப்படிங்கிற பகுதியில் ஃபர்ஸ்ட் வந்து இறங்குறாரு. முதல் உரையை அங்கே தான் நம்ம என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆற்றுறார். சரிங்களா? பிரிட்டிஷ்காரன் எப்படி தமிழ் பேசுவான் அப்படி வந்து பேசுறாரு, எல்லாத்தையும் ஈஸியாக கவர் பண்ணிடுறாரு. அடுத்து பாருங்க, மதுரை, உதகமண்டலம் போன்ற பகுதிகளில் மருத்துவமனைகள் நிறுவினார். மருத்துவமனைக்கு இவருக்கு சம்மந்தம் கிடையாது. ஊட்டியில் ஸ்கூல் ஆரம்பிச்சிருப்பார். ஸ்கூல் ஆரம்பிச்சு அங்கேயே கொஞ்ச நாள் என்ன பண்றாருன்னா டீச்சரா இருந்திருப்பார். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 வருஷம் திருக்குறளை படிச்சு 1886 என்ன பண்றாருன்னா திருக்குறள் என்ன பண்றாருன்னா மொழிபெயர்த்து வெளியிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடியதான். 67க்கு 4th ஆப்ஷன் மட்டும் வராது. அப்போ ஜியு போப் பற்றி தவறான கூற்றுக்களை மதுரை, உதகமண்டலத்துல மருத்துவமனை கிடையாது, ஊட்டியில மட்டும்தான் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காரு. சரிங்களா? ரைட். கொஸ்டின் நம்பர் 68 பார்த்துருவோம். பின்வரும் ஒன்று தவறான ஒன்று கேட்டிருக்காங்க. மல்லிகை சூடினாள் அப்படிங்கிறது முதலாக பெயர், கரெக்டானா கரெக்ட். ஊரே உறங்கியது அப்படிங்கிறது கரெக்ட். ஆட்டம் சிறப்பாக இருந்தது அப்படிங்கிறது தொழிலாகு பெயர்ல வரக்கூடியது, காரியவாகு பெயர்ல வராது. வானொலி கேட்டு மகிழ்ந்தான், காரியம். சரியா? கருவியாக பெயர்ல வரக்கூடியது. சரிங்களா? காரியாக பெயர்ல இங்க வராது. சரிங்களா? ஆட்டம் சிறப்பாக இருந்தது வராது, தொழிலாக பெயர்ல வரக்கூடியது. இப்போ 68க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். சரிங்களா? சிவப்பு உடுத்தினான், பண்பு கலர் தான். ஊரே உறங்கியது இடம் தான். மல்லிகை சூடினாள் அப்படிங்கிறது முதலாக பெயர் தான், ஈஸி தான். அப்போ 68க்கு சி தான். 69 பாருங்க, பொறுத்த கொடுத்துருக்காங்க. புலி காய்த்தது அப்படிங்கிறான். புலி காய்த்தது அப்படிங்கிறது இருமடி ஆகு பெயர்ல வரக்கூடியது. 2வது பாருங்க, வெற்றிலை நட்டான் அப்படிங்கிறது அடையெடுத்த கருவியாக பெயர், அடையெடுத்த ஆகு பெயர்ல வரக்கூடியது. சென்னை வளர்கிறது அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா விட்ட வாகு பெயர்ல வரக்கூடியது. இனிப்பு தின்றான் அப்படிங்கிறது என்னன்னா விடாத ஆகு பெயர்ல வரக்கூடியது. சரிங்களா? எல்லாமே ஆகு பெயர் தான். அப்ப கொஸ்டின் நம்பர் 69க்கு 3, 4, 1, 2 இப்ப இங்க இருக்கு. சரிங்களா? 3, 4, 2, 1 அப்படிங்கிற 3, 4, 1, 2ங்கிறது ஆப்ஷன் எங்க இருக்குன்னா செகண்ட் ஆப்ஷனா இருக்கு. 69க்கு செகண்ட் தான் கரெக்ட். சரிங்களா? இது கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின் தான், பார்த்து வச்சுங்க. ஆகு பெயர் இல்லைன்னு நினைக்க வேண்டாம், கொஞ்ச நாள் லைட்டா படிச்சு வச்சுக்கலாம் புக்கில் இருக்கனால. ஓகேவா? குணம் நாடி குற்றம் நாடி அவையும் நாடி கொடுத்துருக்காங்க பாருங்க. குணம் நாடி குற்றமும் நாடி வழியில் பயின்று வரக்கூடிய நயம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப என்ன நயம் பயின்று வருது அப்படின்னா இணை, மோனை. இணைனாலே 1, 2 தான் எடுக்க வேண்டியிருக்கு. முற்று அப்படின்னா 1, 2, 3, 4 எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. மோனைனாலே முதல் தான். கூளை அப்படின்னா 1, 2, 3 தான். 1, 2, 3 தான். அடுத்த என்ன இருக்கு? பொழிப்பு. ஒழிப்புனாலே 1, 3 தான் எடுக்க வேண்டி இருக்கு. அப்ப மோனை அப்படின்னாலே முதல் எழுத்து ஒன்றி வரக்கூடியதான். முதல் எழுத்து ஒன்றி வரக்கூடியது கூ இருக்கு, இங்க கூ இருக்கு. 1வது சீரு, 2வது சீரு, 3வது சீரு. அப்போ 1, 3ல வரக்கூடியதான் பொழிப்பு. அப்போ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 70வது கொஸ்டினுக்கு சி தான் கரெக்ட். 22வது கொஸ்டின் பாருங்க. ஒரு பக்கம் சொல் கொடுத்துருக்காங்க, ஒரு பக்கம் பொருள் கொடுத்துருக்காங்க. சரண். சரண் அப்படின்னால என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அடைக்கலம். அடைக்கலம் மாதிரிதான் சரண் அடிதல். அழகிலா அப்படிங்கிறது என்ன சொல்றோம் அப்படின்னா அளவற்ற, ஈஸியா தான் இருக்கு. இன்மை அப்படிங்கிறது வறுமை தான், ஈஸியா இருக்கு. ஒராள் அப்படிங்கிறது தவிர்த்தல். மடவார் அப்படிங்கிறது அறிவற்றவர். எல்லாமே நேருக்கு நேராக இருக்கு. 1, 2, 3 and 4 and 5 இருக்கு. அப்போ ஆப்ஷன் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கு. 1, 2, 3, 4 and 5 ஈஸியா இருக்கு. இப்போ 72க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷனு 4th தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 73. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்பாய் மற்ற ஆங்கே எடுப்பதும் எல்லா மலை. அப்ப குறில் நெடிலாகி என்ன ஆகுதுன்னா நெடிலுக்கு தான் அளபடை போட்டிருக்கான். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா அது இன்னிசை அளபடையா இருக்கு. ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அளபடையெல்லாம் படிச்சுலாம் வந்திருப்பீங்க. அப்ப 73க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 74. பின்வரும் இணைகள்ல வந்து பாத்தீங்கன்னா கருத்தில் கொள்ளுக. எற்று இன் அப்படிங்கிறது அன்னம் நுனி, நாக்குட நுனி வருடுவதால் பிறக்கக்கூடிய எழுத்தானா எஸ் உண்டு. ரா லா அப்படிங்கிறது நாக்கின் நுனி, அன்னம் நுனி, கரெக்டானா கரெக்ட். இப்பு இம்முங்கிறது மேலிதிலும் கீழிதிலும் கரெக்ட். இத்து இந்த அப்படிங்கும்போது நாடி. சரிங்களா? அடி நா முடி அப்படிங்கிறது.
அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா அனைத்தும் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ அனைத்தும் சரி அப்படிங்கும்போது ஆப்ஷனு 4th இருக்குது, அதுதான் கரெக்ட். 74க்கு ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். அனைத்துமே கரெக்ட். இற்று இன்னு நுனிப்பகுதி இருள் அப்படிங்கும்போது அன்னத்து நுனி மேல்வாய் அன்னத்தை வந்து பார்த்தீங்கன்னா நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தை வருடுவதால் பெறக்கூடிய எழுத்து. இப்பு இப்பு இம்மு அப்படிங்கிறது மேல் இதழும் கீழ் இதழும். அடுத்து இத்து இந்து தா இந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பகுதியில் பிறக்கக்கூடியது. ஈஸி தான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 75. பொறிவாயில் ஐந்த வித்தான் பொய்தீர் ஒழுக நெறி நின்றார் நீடு வாழ்வார் இக்குறளில் எவ்வகை பொருள்கோள் அமைந்திருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. புக் பேக் கொஸ்டின் அப்படியே வச்சிருக்காங்க. ஆற்று நீர் பொருள்கோள். ஆற்று நீர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நமக்கு கரை புரண்டு அப்படியே ஓடுதோ அதே மாதிரி வார்த்தைகள் அப்படியே ஓடக்கூடியதான் ஆற்று நீர் பொருள்கோள். அப்படிதான் நமக்கு எக்ஸாம்பிள் புக்ல இருக்கு. 75க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 76. அகர வரிசையில் அமைந்த சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோமேதகம், அடுத்தது நீலம், சரிங்களா? கோமேதகம், நீலம், பவளம், பா நாக்கு அப்புறம் பா, பாக்கு அப்புறம் பூ, பூக்கு அப்புறம் மா, மாக்கு அப்புறம் நெடில் மா, அப்புறம் மூ, அப்புறம் வை, அப்புறம் வை, சரிங்களா? வை டாக்கு அப்புறம் தான் ராவரன். அதனாலதான் ஆப்ஷன் ஏ எடுத்திருக்காங்க, சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா ஆப்ஷன் ஏ தான் கிடைக்குது. அதான் கரெக்டான ஆன்சர். 76க்கு ஆப்ஷன் ஏ தான். அக்கறை வரிசையில் ஈஸியாக போட்டுடலாம், சரிங்களா? பெரிய டஃப்பான கொஸ்டின்லாம் வராது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 77. பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நேரொன்றிய ஆசத்தலை அப்படிங்கிறது மாமுன் நேர், நிறையொன்றிய ஆசத்தலை அப்படிங்கிறது விலமுன் நிறை, கரெக்ட். இயற்சீர் வெண்டலை அப்படிங்கிறது மாமுன் நிறை விலமுன் நேர், கரெக்ட். வெண்சீர் வண்டல் அப்படிங்கிறது காய் முன்னேறி. அடுத்து கலித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை அப்படின்னு சொல்லிட்டு தலை அப்படிங்கிறது மொத்தம் 7 வகையா பிரிக்கும். தலை அப்படின்னாலே கட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது அர்த்தம் தான். ஈஸி தான், சரிங்களா? அப்போ மேற்கண்ட 4 இணைகளுமே கரெக்ட். அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 77க்கு 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 78. நா தொலைவில் இல்லை. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நா கூட்டல் தொலைவு கூட்டல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புக்கில் இதான் கொடுத்துருக்காங்க. ஒரு சில வெப்சைட்டில் மட்டும் வந்தீங்கன்னா நா கூட்டல் தொலைவு கூட்டல் வில்லைம்பா. ஆனால் கவர்மெண்ட் ஆன்சரில் நா கூட்டல் தொலைவு கூட்டல் இல்லை அப்படின்னு தான் இருக்குது, சரிங்களா? இது நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா செக் பண்ணிக்கலாம். 78க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட், சரிங்களா? ரைட். கொஸ்டின் நம்பர் 79. பின்வருவற்றுள் மீ முறையான சொற்றொடரை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் அப்படிங்கிறது பொருள் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு கரெக்டான அர்த்தம், சரிங்களா? தமிழை வெறுக்க வேண்டும் என்றால் பொருள் அன்று, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. இது செகண்ட் தப்பு. தேர்டு ஒன்று மட்டும்தான் நமக்கு கரெக்டு. தமிழை வெறுக்க வேண்டும் என்றால் பிற மொழியை, தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது அப்படிங்கிறத கரெக்டு. 79க்கு வந்து பார்த்தீங்கன்னா சி தான் ஆன்சர். தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் அன்று, அப்படி தேவை கிடையாது அப்படிங்கிறான். கொஸ்டின் நம்பர் 80, சரிங்களா? வட்டார வழக்கு ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க, ஒரு பக்கம் தமிழ் சொற்கள் கொடுத்துருக்காங்க. அப்ப எது தப்புன்னு தான் கேட்டிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாருங்க, தொலைவட்டையில். தொலைவட்டையில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தொலைவில் அப்படின்னு தான் அர்த்தம். ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. செகண்ட் பாருங்க, சடைத்து புளித்து. சடைத்து புளித்தனால சலிப்பு, அதுவும் கரெக்டா இருக்கு. மகிழி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சோற்றுக்கஞ்சி, இங்க இருக்கு. நீட்டுப்பகம் அப்படிங்கிறது மேல் கஞ்சி. வாய் வச்சு குளித்தல் அப்படிங்கிறது கடிச்சு குடித்தல், அப்படிதான் போகுது. அப்போ 2 இணைகள் தான் கரெக்டா இருக்கு. அப்போ 2 இணைகள் கரெக்டா இருக்குன்னா ஆப்ஷனு செகண்ட் தான் கரெக்டா இருக்கு. 3, 4 தப்பா இருக்கு. அப்போ 80வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். ஓகே, ரைட். கொஸ்டின் நம்பர் 81, சரிங்களா? 81 பட்டம் அப்படின்னா பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்ளுன்னு சொல்லிட்டு மோர் பானை அப்படின்னு கொடுக்குறாங்க, சரிங்களா? மோர் பானை அப்படிங்கிறது மோர் இப்பு வராது, மோர் பானை அப்படின்னு சொல்லலாம். இப்ப 2ஆம் வேற்றுமை தொகை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மோரை, சரிங்களா? மோரை உடைய பானை அப்படிதான் நமக்கு வரணும். இப்போ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறது வராது. வெண்டைக்காய் அப்படிங்கிறது இரு பெயரொட்டு பண்பு தொகை வருமானா காய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொதுவான பயிர். அதுல நமக்கு வெரைட்டி எடுக்கலாம், சரிங்களா? அதுல வெரைட்டி எடுக்கிறோம் அப்படின்னா முருங்கைக்காய், வெண்டைக்காய், கத்தரிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வெரைட்டி எடுத்தோம் அப்படின்னா அப்ப சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் பின்னாடி வந்துச்சுன்னா என்ன சொல்றோம் அப்படின்னா இரு பெயரொட்டு பண்பு தொகை. செகண்ட் ஆப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம், சரிங்களா? 1. தேர்டு ஒன்று செக் பண்ணிடுவோம். மோர் கொடுக்கவும் அப்படிங்கிறாங்க, சரிங்களா? மோர் கொடுக்கவும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகை வருது அப்படின்னா மோரை வந்து பார்த்தீங்கன்னா திறந்து கொடுக்கவும், சரிங்களா? அதான் நமக்கு ஆன்சரா வருது. மோரை திறந்து கொடுக்கவும் தான் 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகையில வருது. அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தேர்டும் வராது. அப்போ செகண்ட் ஒன்று மட்டும்தான் வருது. அப்போ பின்வரும் இணைகளை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இணைகள் சரியானதான் கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு இணை மட்டும்தான் நமக்கு சரியா இருக்கு. அது எதுவும் பார்த்தீங்கன்னா செகண்ட் மட்டும்தான் கரெக்டா இருக்கு, சரிங்களா? இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றி இருக்கிற மாதிரி தான், ஓகேங்களா? இது நமக்கு கரெக்டாக வராது, சரிங்களா?
அப்போ 81க்கு என்ன வருதுன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டா கிடைக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 82. பின்வருவனவற்றுள் மயங்கொலி பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. மயங்கொலி பிழையற்ற தொடர் அப்படின்னா தாழ்ந்த குடையன் தளர்ந்த செங்கோலன் அப்படிங்கிறது மட்டும்தான் கரெக்ட். சரிங்களா? ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 82க்கு 4th ஆப்ஷன் தான் வருது. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 83. பின்வரும் கூற்றுக்களை கருத்தில் கொள்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு தொடர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடரில் ஒரு பொருளை தரும் பல சொற்கள் தொடர்வது ஒரு பொருள் பன்மொழியானா கரெக்ட். ரெண்டாவது நடுமயம் மீ மிசை ஆகியன ஒரு பொருள் பன்மொழியானா கரெக்ட். நடுமயனாலும் மீ மிசை, நடுநாளும் மயனாலும் ஒண்ணுதான், மீனாலும் மிசைனாலும் ஒண்ணுதான். ஓகேவா? அவ ரெண்டுமே கரெக்ட். இப்போ மேற்கண்ட இரண்டும் கரெக்ட். ஆப்ஷன் எங்க இருக்குன்னா சில இருக்கு. அப்ப 83க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 84 கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சீர்முறைமையில் அமைக்கப்படக்கூடிய குறட்பா என்னன்னு கேட்டிருக்காங்க. சீர்முறையில் அமைந்த குறட்பா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஈஸி தான். பல்லார் பகைகொலி பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் அப்படிங்கிறது இதுதான் நமக்கு கரெக்டா இருக்கு. சரிங்களா? இப்போ 84க்கு ஆப்ஷன் 4th தான் கரெக்ட். சரிங்களா? சீர்முறையில் அமைந்த குறட்பாவை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அப்போ இது வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் நமக்கு முதல் நல்லார் தொடர்கை விடல் அப்படிங்கிறது 2வது அடியில் வரக்கூடியது. பல்லார் பகைகொலி பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் அப்படிங்கிறதா கரெக்டா வருது. அடுத்து பாருங்க 85. வான்மலை அப்படிங்கிறது 5ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையில வரக்கூடியதான். 5ஆம் வேற்றுமை உருபும் பயன் தொக்க தொகையில் வரக்கூடியதான் வான்மலை. அப்ப 85க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 86. ஆங்கில சொற்களை திருத்தி தமிழ் சொற்களை கண்டறிக அப்படின்னு கேட்குறாங்க. ஈஸி தான். முதல் அட்டம்ப்டில் பாஸ் என்றால் சக்சஸ் தான். அப்போ முதல் முயற்சியிலே பாஸ் அப்படின்னா நமக்கு வரக்கூடாது, தேர்ச்சி தான். இப்போ முதல் முயற்சியிலேயே தேர்ச்சி வருவது என்றால் வெற்றி தான். போட்டிருக்காங்க வெற்றி தான். அப்போ நமக்கு ஆப்ஷன் செகண்ட்லேயே வருது. இதே பாருங்க 3rd ஆப்ஷன் பாருங்க. முதல் தேர்விலே வெற்றி பெறுவது சக்சஸ் தான். சக்சஸ்ங்கிறது தேர்ச்சின்னு வரணும், வராது. முதல் அட்டம்ப்டிலும் நமக்கு ஆப்ஷன் இது வராது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 86க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்டு. முதல் முயற்சியிலேயே தேர்ச்சி வருவது என்றால் வெற்றி தான் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இப்போ 86க்கு செகண்ட் ஆப்ஷன். 87. அடைப்புக்குள் உள்ள சொற்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பால் சொல்லை தகுந்த இடத்தில் நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாணனும் பாடினியும் சங்க காலத்து புலவர்கள், அதான் நமக்கு கரெக்டு. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 87க்கு சி தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 87. அதே கோடிட்டு தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. பாலை அப்படிங்கிறது பருகு, சுவர் அப்படிங்கிறது எழுப்பினார். இதுதான் நமக்கு வரும். சுவர் அப்படின்னா எழுப்பினார், எழுப்புதான். அப்ப 88க்கு ஆப்ஷன் என்ன வருதுன்னா சி தான் கரெக்ட். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 89. பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு கொடுக்கறாங்க. உணர்த்தினன் குறிலா கொடுத்துருக்காங்க. அப்ப தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. உணர்த்தினன் ஒரே ஆளு கொடுத்துருக்காங்க. அப்போ 89க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 90 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அகரவரிசை தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 90ல அகரவரிசை கொடுத்துருக்காங்க. அகரவரிசைலாம் நமக்கு ஈஸியாக போடலாம். ஈஸியான கொஸ்டின் தான், பெரிய டஃப்பான கொஸ்டின் கிடையாது. டைரக்டா நம்ம ஆன்சர் சொல்லிடுவோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. தா தீ தி, தாருக்கு தீ இருக்கு தி தூ அப்படிங்கிறது நமக்கு ஆப்ஷன் எங்க இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கரெக்டா இருக்கு. இப்போ 90வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 91. வஞ்சி விருத்தம் அப்படிங்கிறது எதை நமக்கு பேஸ் பண்ணி வருது அப்படின்னா சிந்தடி நான்காய் ஒரு பொருள் குறித்து மேல் செய்யக்கூடிய ஒரே ஒரு பாடல் வரக்கூடியதான். சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செயல் மட்டுமே வரக்கூடியது வஞ்சி விருத்தம். அதான் நமக்கு கரெக்ட். அப்ப 91க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். 92. கொஸ்டின் நம்பர் 92. ஊவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை எந்த தொடர்ல எழுதுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனந்த விகடன் அப்படிங்கிற ஒரு தொடர்ல தான். என் சரிதம் அப்படிங்கிற டைட்டில் ஆனந்த விகடன் அப்படிங்கிற ஒரு தொடர்ல தான் எழுதுறாரு. அப்ப 92க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷனு 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்க. தமது தமிழ் கட்டுரையின் வழியாக உயர்தனி செம்மொழி. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் என்ன சொல்றோம் அப்படின்னா செம்மொழிங்கிறோம். செம்மொழி அதிகபட்ச கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எது கேட்குறாங்க அப்படின்னா 2010 தான் கேட்குறாங்க.
2010 கோவையில நடந்திருக்கு அப்படிங்கிற கொஸ்டின் அடிக்கடிக்கு கேட்கறாங்க. கோவையில வந்து பாத்தீங்கன்னா கொடிஷியா அப்படிங்கிற ஒரு வளாகத்துல, சரிங்களா, அது கிரவுண்டு, கொடிஷியா அப்படிங்கிற ஒரு வளாகத்துல தான் நடந்தா சொல்றாங்க இந்த செம்மொழி அப்படிங்கிறது. அப்ப இந்த செம்மொழி அப்படிங்கிறது நமக்கு தமிழ் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 1921 வந்து பாத்தீங்கன்னா கோரிக்கை வைப்பாங்க. 16, 17, 18, 21 வரைக்கும் கோரிக்கை வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆத்தர் யார் சொல்றோம் அப்படின்னா பரிதிமாற் கலைஞர் தான். அப்ப என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தனது தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழை வந்து பாத்தீங்கன்னா உயர்தனை செம்மொழி அப்படின்னு பெருமைப்படுத்தியவர் யார் பார்த்தீங்கன்னா பரிதிமாற் கலைஞர். தேவநாய பாவாணரும் சொல்லியிருக்காரு. சரிங்களா, நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 93க்கு 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். சரிங்களா, கொஸ்டின் நம்பர் 94 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. போருளந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கைகாட்ட. அப்போ கோவலன் வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துல சொல்லக்கூடியதான். அப்ப கோவலன் வந்து பாத்தீங்கன்னா மதுரைக்கு போகும்போது அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடி அசைக்கிற மாதிரி ஒரு ஆன்சர் வச்சிருப்பாங்க. அதான் வந்து பாத்தீங்கன்னா தன் குறிப்பை இன்னொருத்தங்க மேல ஏற்றக்கூடியது. இப்போ அதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம் அப்படின்னா தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆப்ஷன் எங்க இருக்குன்னா 94க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் நம்பர் 95 மருந்து பெயரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 2 நூல்கள். மருந்து பெயர்கள் அப்படின்னாலே மொத்தமா இருக்கக்கூடிய நூல்களோட எண்ணிக்கை 3 இருக்கு. அதுல 3ல தான் என்ன சொல்றோம் அப்படின்னா திரிகடுகம் சொல்றோம், சிறுபஞ்ச மூலம் சொல்றோம், ஏலாதி சொல்றோம். திரிகடுகம் அப்படின்னாலே நல்லாதனார் சொல்லிடுவோம், சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது காரியாசன், ஏலாதி அப்படிங்கும்போது கனி மேதாவியர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இந்த ஏலாதி அப்படிங்கிறதுல கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்ப ஏலாதி என்ன கேட்கறாங்க அப்படின்னா கனி மேதாவியர். அப்ப அறம் சார்ந்த நூல்கள்ல 2 நூல்கள் எழுதின ஆத்தர் யாருன்னு கேட்கறான். ஏலாதி மற்றும் திணைமாலை 150. அப்ப இந்த 2 பாடலும் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றவர் தான் கனி மேதாவியர் அப்படின்னு சொல்லக்கூடிய. இந்த கொஸ்டின் அடிக்கடிக்கு கேட்கறாங்க, அது கொஞ்சம் லைட்டா பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா, அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மருந்து பெயர்ல அமைந்த 2 நூல் தான் கேட்டிருக்காங்க. இப்ப 2 நூல் அப்படிங்கும்போது என்ன சொல்றோம் அப்படின்னா திரிகடுகம் மற்றும் ஏலாதி தான் இங்க இருக்கு ஆப்ஷன். ஓகேங்களா, மீதெல்லாம் பாருங்க அகநானூறு, புறநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, திருக்குறள், நாலடியார் இப்படிதான் இருக்கு. அப்போ ஆப்ஷன் எங்க இருக்குன்னா செகண்ட் ஆப்ஷன் 95க்கு கொஸ்டின் நம்பர் 95க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க 96 மன்னனும். சரிங்களா, மன்னனும் தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை. கொஸ்டினே வந்து பாத்தீங்கன்னா அவையார் கொஸ்டின் தான். மன்னனும் மாசர கற்றவனும் சீர்தூக்கின். மன்னனே வந்து பாத்தீங்கன்னா கற்றவனை விட வந்து பாத்தீங்கன்னா குறைவானவன், கற்றவன் தான் சிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு மூதுரை பாடல் தான் சொல்லுது. அப்ப மூதுரை அப்படின்னால யார் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு அவ்வை தான் சொல்றோம். சரிங்களா, மூதுரை அப்படின்னாலே அவையார் தான் சொல்றோம். ஓகேங்களா, அப்போ 96வது கொஸ்டின் நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா மூதுரை தான் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா ஏ தான். மூதுரை அப்படின்னாலே 31 பாடல்களை கொண்டதான். இது கூட ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க 97 பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்கள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஊரு பேர்கள் தான். சரிங்களா, இப்ப மீனாட்சி அப்படிங்கிறோம். மீனாட்சி அப்படின்னால என்ன சொல்றோம் அப்படின்னா அங்கையற்கண்ணி தான். அங்கையற்கண்ணி மாலை அப்படிங்கிற ஒரு நூலை வந்து பாத்தீங்கன்னா ஊவேசா அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருக்காரு. சரிங்களா, இதை நமக்கு அதிகபட்சம் கேட்கக்கூடியது. இப்போ அங்கையற்கண்ணினாலே மதுரையில கோவில் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் நமக்கு மீனாட்சி அம்மன் சொல்றோம். அதை வச்சு எழுதக்கூடியதான். அதே தான் நமக்கு ஊரு பேர். அங்கையற்கண்ணி தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா மீனாட்சி ஆகுது. 1க்கு 1 கரெக்டாவே இருக்கு. செகண்ட் பாருங்க மதுரவசனி அப்படிங்கிறான். இப்ப மதுரவசனி அப்படின்னால என்ன சொல்றோம் அப்படின்னா தேன்மொழி பாவை. இதெல்லாம் ஊர்கள் பேர் தான். சரிங்களா, பிறமொழி சொற்களுக்கும் தமிழ் சொற்களுக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்தது கட்க நேத்திரி. கட்க நேத்திரினா என்ன சொல்றோம் அப்படின்னா வால் நெடுங்கண்ணி அப்படின்னு சொல்லக்கூடியது. விசாலாட்சி அப்படின்னாலே நீல் நெடுங்கண்ணின்னு சொல்லக்கூடியது. அப்போ மேட்ச் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 4, 2 and 3 ஆப்ஷன் எங்க இருக்குன்னா 1, 4, 2, 1, 3. சரிங்களா, சாரி 2, 3 1, 4, 2, 3. அப்போ ஆப்ஷன் எங்க இருக்குன்னா செகண்ட் ஆப்ஷனா இருக்கு. 97க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். சரிங்களா, கொஸ்டின் நம்பர் 98 உவமை விளக்கக்கூடிய பொருளை அறிந்து சரியாக பொறுத்துன்னு கொடுத்துருக்காங்க. அத்தி பூத்தாட் போல ரேரா இருக்கக்கூடியது. சரிங்களா, அத்தி பூத்தாட் போலனா ரேர். அப்ப ரேர் அப்படின்னா என்ன சொல்றேன்னா அரிய செயல் எங்க இருக்குன்னா 4வது இடத்துல இருக்கு. அடுத்து பாருங்க உயிரும் உடலும் நகமும் சதையும் போல அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றேன்னா ஒற்றுமை தான், ரிலேஷனை சொல்லக்கூடியதான். அப்போ எங்க இருக்குன்னா எங்க இருக்கு. ஆற்றில் கரைத்த புளி நமக்கு அதிகபட்சம் கேட்கறது ஆற்றில் கரைத்த பெருங்காயம். சரிங்களா, வீணா தான் போகும். சரிங்களா, புளி வந்து பாத்தீங்கன்னா சட்டியில போட்டு கரைச்சா கூட என்ன ஆகுன்னா ஏதாவது ரசம் குழம்புக்காக யூஸ் ஆகும். ஆனா ஆற்றில் கரைத்த புளி அப்படிங்கிறது வேஸ்ட் தான், அப்படியே தண்ணியில ஓடிடும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பயன் இல்லை. அப்போ பயனின்மை அப்படிங்கிறது செகண்டா இருக்கு. அடுத்து பாருங்க அடி விழுந்த மரம் போல. மரம் அப்படியே ஸ்ட்ரைட்டா நிக்குது, அடியில வெட்டிட்டானா தானா கீழே விழுந்துரும். அப்ப வேதனை தான். அப்ப எங்க இருக்கு. அப்ப மேட்ச் பண்ணோம் அப்படின்னா 4, 1, 2 and 3 தான் ஆப்ஷன் எங்க இருக்குன்னா சில இருக்கு. 98க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட்.
சரிங்களா? கொஸ்டின் நம்பர் பாருங்க 99. இந்தியாவில் மட்டுமல்லாமல் டேஸ் டேஸ் ஆகிய நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர்களாகவும் தமிழர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழினத்திற்கு இது ஒரு பெருமை சேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரெண்டு நாடுன்னு சொல்லியிருக்காங்க? சிங்கப்பூர் மற்றும் என்ன ஆகுதுன்னா மொரீசியஸ். சரிங்களா? சிங்கப்பூர் மற்றும் மொரீசியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதா 2 இடம். அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டா இருக்கு. அப்போ 99க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க 100. நான் நிரந்தரமானவன் என்றுமே எனக்கு அழிவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டு வந்து பாத்தீங்கன்னா யாரும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கண்ணதாசனுடைய பாட்டு தான் இருக்கு. சரிங்களா? ஈஸி தான். கண்ணதாசனை வச்சு அதிகபட்சம் கொஸ்டின் கேட்கறாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 35 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சினி ஃபீல்டு இருக்காரு. சரிங்களா? 35 வருஷம் சினி ஃபீல்டு இருக்காரு. ஞாபகம் வச்சுங்க. 5000க்கு மேற்பட்ட பாடல்கள் எழுதியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கூற்று கொஸ்டினாவே முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பழைய கொஸ்டின்ல கூற்று கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 1949 தான் கலங்காதிரு மனமே அப்படிங்கிற ஒரு திரைப்பட பாடல் மூலியமா தான் என்ன பண்றாரு அப்படின்னா உள்ள வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு குவாட்ஸாவே இருக்கு. சரிங்களா? நான் நிரந்தரமானவன், அழிவு என்பது எந்த நிலையிலுமே எனக்கு மரணம் அப்படிங்கிறது எந்த நிலையுமே நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் தான் சொல்லியிருக்காரு. சரிங்களா? கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 100க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் தான் இருக்கு. அதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? கரெக்ட். தேங்க்யூ. ஏதாவது டவுட்னா சொல்லுங்க, திரும்ப கூட அந்த கொஸ்டின் கூட பார்ப்போம். சரிங்களா?